என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். My name is Pastor R. Thomas Tulsiraman. என்னுடைய மொபைல் நம்பர் My mobile number 733 958 6648. 6648. நான் மதுரை பட்டணத்திலே I am ministering in Madurai. நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். Our New Hope Power AG Church Senior Pastor Reverend Dr. JJY Arul and SIGG founder. இந்த அதிகாலை நேரத்திலே In this early morning ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். we can meditate the precious message. கடைசி நாளின் எழுப்பில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். If you want to use by God in the last days, please hear my messages, many messages. ஃபேஸ்புக்கில் துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். If you go to Facebook and search Tulsiraman Thomas, you can hear my many messages. யூடியூப் கூகுள்ல தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். YouTube and Google Thomas Tulsiraman you can search. அதிகாலையில கொடுக்கிற விலையேறப்பட்ட செய்திகளை தினந்தோறும் கேட்க வேண்டுமானால் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you want to hear in YouTube many messages of mine, please subscribe it. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. காரியத்தை மாற்றி அமைப்பது எப்படி என்கிற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். How to change things we can meditate about it. எஸ்தர் இந்த புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாதலாய் முடிந்தது. On the 9th chapter from first verse, on the 30th day of the 12th month, the month of Adar, the edict commanded by the king was to be carried out. On this day, the enemies of the Jews had hoped to overpower them, but now the tables were turned and the Jews got the upper hand over those who hated them. அன்பானவர்களே, dear beloved, காரியம் மாறுதலாய் முடிய பண்ண ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு நன்றாய் தெரிந்து அறிந்து இருக்க வேண்டும். To change the things a believer must know. காரியத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு விசுவாசிக்கும் ஊழியக்காரனுக்கு தெரிய வேண்டும். To change things a believer must know. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். You have accepted the Jesus Christ. ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். You may be baptized. அபிஷேகம் பெற்றிருக்கலாம். You may be anointed. ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம். You may be the minister of God. Apostles. தீர்க்கதரிசிகளா இருக்கலாம். Prophets. Maybe சுவிசேஷகர்களா இருக்கலாம். Maybe evangelists. போதகர்களா இருக்கலாம். Maybe teachers. மேய்ப்பர்களா இருக்கலாம். You may be shepherds. யாரா இருந்தாலும் whoever you may be, காரியத்தை மாற்றி அமைக்க உங்களுக்கு தெரியவில்லை என்றால், if you do not know to change the things up, நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாய்த்தான் இருப்பீர்கள். you may be in failure. பிசாசு ஜெயமடைந்தவனாய்த்தான் இருப்பான். Satan may be the winner. அன்பாவளே, இங்க எஸ்தர் ராஜாத்தி here Queen Esther காரியத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கலையை நன்றாய் அறிந்து வைத்திருந்தாள். she knows the things, how to change things. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீ காரியங்களை மாற்றி அமைக்க நன்றாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். The person you accept Jesus Christ, you should know how to change the things. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் சபைக்கு வந்திருந்தால் இந்த எஸ்தர் புத்தகத்தின் சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும். If you are a believer for so many years, you can know about Esther. இந்த எஸ்தர் யூத பெண். Esther is a Jew woman, Jewish woman. எஸ்தர் காலத்திலே, in the days of Esther, ஆமான் என்கிற ஒரு ஜனாதிபதி இந்த யூத குலத்தையே சங்காரம் பண்ண வேண்டும் என்று ஒரு பெரிய சட்டத்தை ஏற்றினான். Haman the leader, he want to abolish the Jews. அந்த யூத குலத்தையே சங்காரம் பண்ண வேண்டும் என்று ராஜாவின் உத்தரவு கையெழுத்து எல்லாவற்றையும் அவன் வாங்கிவிட்டான். He got the signature to kill the Jews from
Augustus. சட்டம் 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுக்கு தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. The law went up to 127 states. இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த யூத பெண்ணானாகிய இந்த எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறாள். In these days is Queen Esther fasted and prayed. அன்பானுள்ளே, Dear beloved, காரியத்தை மாற்றி அமைக்க இந்த எஸ்தர் ராஜாத்தி அறிந்து வைத்திருந்தாள். Dear beloved, Esther knew how to change things. நீங்கள் கூட You also, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் கொண்டு வருகிற அந்த சங்காரத்தை மாற்றி அமைக்க நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். you have to know if anyone comes against your family to warn it. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். Satan, robber comes to steal the things. இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். The thief comes only to steal and kill and destroy. I have come that they may have life and have it to the full. அன்பாவிலே, இந்த ஹாமான் என்கிற அந்த சத்ரு யூத குலத்தை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் வந்தான். Haman came to steal and kill and destroy the Jews. ஆனால் ஒரு யூத பெண் அந்த ஹாமானின் சதி திட்டத்தை மாற்றி அமைத்தார். A Jewish woman changed the plan of Haman. அன்பாவிலே, உங்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற சத்ரு பிசாசு ரூபத்தில் உங்கள் குடும்பத்தை அழிக்கவும் கொல்லவும் திருடவும் அவன் வருகிறான். The man come to destroy your family. A robber come to destroy your family. நீங்கள் பிசாசின் சதி திட்டத்தை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். You have to know the plot of Haman, Satan. அன்பாவிலே, Dear beloved, எஸ்தர் ராஜாத்திக்கு Queen Esther, ஜெபிக்க நன்றாய் தெரிந்திருந்தது. she knows to pray well. அர்த்தம் என்னவென்றால், Why? Because இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க தெரிந்தவர்கள் எல்லாருமே காரியத்தை மாற்றி அமைக்கலாம். whoever accept Jesus Christ, they can change the things. அன்பால், இந்த எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்து ஜெபித்து காரியத்தை மாற்றி அமைத்தாள். This Queen Esther fasted and prayed and changed the things. அன்பானவர்களே, Dear beloved, அவள் செய்த ஜெபத்தில் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? What she did in the prayer. அவள் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தின் மாதிரியை பழைய ஏற்பாட்டிலேயே செய்தாள். She learned the prayer of Jesus. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, how to pray. பரமண்டலில் இருக்கிற பிதாவே, Heavenly Father, உம்முடைய நாமம், your name, உம்முடைய ராஜ்யம், your kingdom, உம்முடைய சித்தம் your will, செய்யப்படுவதாக, it should be done, மகிழப்படுவதாக, it should be glorified, வருவதாக. come. பரமண்டலில் இருக்கிற பிதாவுக்கு, to the Heavenly Father, யூத குலத்தின் சார்பிலே இயேசுவின் நாமத்தை கொடுக்கிறாள். on the behalf of Jews, she gives Jesus' name to Heavenly Father. தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாள். She gives God's kingdom. தேவனுடைய சித்தத்தை கொடுக்கிறாள். She gives God's will. அன்பானவர்களே, அதுக்கொப்பாக equal to that, எதிராளி அந்த ஆமானுக்கும் ஆகாஸ்வேர் ராஜு கர்த்தருடைய நாமத்தை கொடுக்கிறாள். she gave to the enemy to Haman and Scaras. தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாள். She gives, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாள். she did the will of God. அன்பானவர்களே, Dear beloved, தேவன், God, உலகம் world, இயேசு நாமத்தை கொடுத்து விட்டால் if you give the Jesus name, காரியத்தை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். you can change the things upside down. காரியத்தை மாற்றி அமைக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The thing God changes things. இயேசு கிறிஸ்துவை உன் குடும்பத்தின் பேரில் அவரவள் இலக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுங்கள். Give Jesus names to Father. உங்க குடும்பத்தின் சார்பில் அவரவள் முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை கொடுங்கள். Give Jesus name to all world. காரியம் நிச்சயமாய் மாற்றி அமைக்கப்படும். The things may be surely the things. ஒரு வேளை ரெண்டு வேளை அல்ல, not one or two. நிச்சயமாய். Surely. எஸ்தர் ராஜாத்தி அதைத்தான் செய்தார். Queen Esther did that. அன்பானவர்களே, Dear beloved, நான் சொல்லுகிற சத்தியங்கள் எல்லாம் வெகு
ரொம்ப இலகுவாய் புரியக்கூடிய சத்தியங்கள். Whatever I say, it's easy to remember. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். It is Joy Jeevan Bible truths. நன்றாய் எளிமையாய் புரியக்கூடிய விதத்திலே நான் சத்தியங்களை போதிக்கிறேன். I am teaching in an easy way. அந்த சத்தியம் யார் தெரியுமா? Who is the truth? இயேசு. Jesus. அந்த இயேசு யார் தெரியுமா? Who is the Jesus? அவர் ஜீவன். He is life. அவர் சரீரம் ஜீவ சரீரம். His body is life body. அவர் ரத்தம் ஜீவ ரத்தம். His blood is life blood. அத உன் குடும்பத்தின் பேரிலே பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவ சரீரத்தை ஜீவ ரத்தத்தை கொடுத்து விட்டார். சாத்தான் கொண்டு வந்த அந்த சதி திட்டம் மாற்றி அமைக்கப்படும். If you give it in your family அவங்க குடும்பத்தின் பெயரை சொல்லி இயேசு சரியேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து விட்டால் பிசாசு கொண்டு வந்த சதி திட்டம் மாற்றி அமைக்கப்படும். If you give Jesus names to God the Son and all, the Satan's plot will be deleted. அன்பானவர்களே, எஸ்தர் ராஜாத்தி அதைத்தான் செய்தாள். Dear beloved, Queen Esther did that. இது செய்வது கடினமா? Is it hard to do it? அன்பானவர்களே, Dear beloved, எஸ்தர் ராஜாத்தி அதை கருத்தாய் செய்தாள். Queen Esther did it carefully. எஸ்தர் 5ஆம் அதிகாரத்திலே எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்க சீக்கிரம். எஸ்தர் 5 Esther 5 5th chapter. ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்திலே நிற்கிறத கண்டபோது அவளுக்கு அவள் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். அப்போது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலை நுனியை தொட்டாள். When she saw Queen Esther standing in the court, she was pleased with her and held out to her the golden scepter that was in his hand. So Esther approached and touched the tip of the scepter. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். Then the king asked, What is it, Queen Esther? What is your request? Even up to half of the kingdom it will be given you. அப்போது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் உமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் மாமானும் என்றைக்கு வர வேண்டும் என்றாள். If it pleases the king, replied Esther, let the king together with Haman come today to a banquet I have prepared for them. அப்போது ராஜா எஸ்தர் சொல்படியே செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் மாமானும் வந்தார்கள். Bring Haman at once, the king said, so that we may do what Esther asked. So the king and Haman went to the banquet Esther had prepared. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகிறே. ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு கிடைக்கும் என்றார். As they were drinking wine, the king again asked Esther, now what is your petition? It will be given you. And what is your request? Even up to the half of the kingdom it will be granted. அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலுக்கும் கட்டளையிடுவோம், என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் மாமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். Esther replied, my petition and my request is this: if the king regards me with favor, and if it pleases the king to grant my petition and fulfill my request, let the king and Haman come tomorrow to the banquet I will prepare for them. Then I will answer the king's question. அன்பார்ந்தவர்களே, இங்கே நன்றாய் கவனியுங்கள். Please. எஸ்தர் ராஜாத்தின் வேண்டுதலும் விண்ணப்பம் என்னவென்றால், நான் உங்களுக்கு செய்கிற விருந்துக்கு நீங்கள் வர வேண்டும். அதுதான் அவள் செய்த விண்ணப்பம், வேண்டுதல். What is her request? Haman should come to his Haman and Cyrus king should come to his banquet. அப்போ விருந்துக்கு வர வேண்டுமா? அதுதான் அவளுடைய விண்ணப்பமும் வேண்டுதலுமா? எஸ்தருடைய விண்ணப்பம் வேண்டுதலும் அதுதானா? Her request is they have to come to the banquet. அன்பாவிலே, அவர்கள் சொல்படியே தீவிரித்து ஆமானும் ஆகாசுடைய ராஜாவும் விருந்துக்கு வந்து திராட்சை ரசத்தை வாங்கி பருகி குடித்து விட்டார்கள். As she said, Haman and Cyrus came to her banquet and they drank the wine. அன்பார்களே, ஏதாவது உங்களுக்கு புரிகிறதா? Dear beloved, do you understand? அந்த திராட்சரச விருந்து எதை குறிக்கிறது தெரியுமா? What is the wine banquet represent? சத்துருக்களுக்கு மத்தியே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அது திருவிருந்தை குறிக்கிறது.
It is Lord's Supper. அந்த திருவிருந்து ஆண்டவராகிய இயேசு சரீர் இயேசு ரத்தத்தை குறிக்கிறது. The banquet is Jesus' blood and body. இயேசுவின் சரீரம் இயேசுவின் ரத்தம். மேசியா வரப்போறார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை அந்த யூத பெண் திருவிருந்தாக அந்த எஸ்தர் அந்த ஆமானுக்கும் ஆகாஸ்வேருக்கு ராஜாவுக்கும் கொடுத்தார். Messiah is going to come. Esther gave wine. அந்த மேசியாவின் ரத்தத்தை தான் அது திருவிருந்து திராட்சரசமாக அந்த ஆமானுக்கும் ஆகாஸ்வேருக்கும் கொடுத்தாள். Esther gave banquet. She gave blood, Jesus' blood to Haman and Cyrus king. வெகு எளிமை. It is very simple. கிறிஸ்டியானிட்டி எல்லா காரியங்களும் வெகு எளிமை. Christianity is very easy. ஜெபம் வெகு எளிமை. Prayer is simple. நீங்கள் இயேசுவின் சரீரத்தை இயேசு ரத்தத்தை பகையாளிக்கு கொடுங்களையா. Please give Jesus body and blood to also. பரலோகமே உங்களுக்கு உதவி செய்ய காரியத்தை மாற்றி அமைத்து விடுமையா. Whole heaven will help you. மதத்தின் தாக்கங்கள் கிறிஸ்தவத்தில் ஏராளம் இருக்கிறது. மதத்தில் ரிலிஜன் ஸ்பிரிட் is there in that. மதத்தின் தாக்கம் என்றால் கிறிஸ்துவை விட்டு விடுவார்கள், முட்டி மோதி ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். Religion spirit is they will leave the Christ. இயேசு கிறிஸ்து சரீரத்தை இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் கொடுங்கள், உலகத்திலே எதிராளிகளுக்கும் கொடுங்கள், உங்கள் காரியம் மாற்றி அமைக்கப்பட்டுவிடும். Give Jesus blood and body to Father and all enemies of yours. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ நீதிக்கு உயிர்த்தல் எல்லா பாவத்துக்கும் மரணத்துக்கும் சங்காரத்துக்கும் பிசாசுக்கும் பரிகாரம் இருக்கிறது. God's righteousness is the reply to everything. பாவத்துக்கும் சாபத்துக்கும் சங்காரத்துக்கும் இயேசுவே பதிலாயிருக்கிறார். All the sins and destruction, Jesus is the answer. அந்த இயேசுவை உன் பெயரை சொல்லி உன் யூத குலத்தின் பெயரை சொல்லி உன் குடும்பத்தார் ஒவ்வொரு அவர்களுடைய இலக்கத்துக்கு தக்கதாக அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனும் எதிராளிகள் பாகியால் முழு உலகத்துக்கும் கொடுங்கள், உங்கள் காரியம் மாற்றி அமைக்கப்பட்டுவிடும். In the name of Jesus you give the blood to Father, God and everyone. It is good. Very simple. It is very simple. இதைத்தான் எஸ்தர் ராஜாத்தி செய்தார். This only Queen Esther did. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தான் எஸ்தர் அன்றைக்கு படையேற்பாட்டிலே செய்தாள். இயேசு கற்றுக் கொடுத்த what Jesus இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் what Jesus gave is Queen Esther did pray. ஆமா. உம்முடைய நாமம், your name, உம்முடைய ராஜ்யம், your kingdom, உம்முடைய சித்தம், your will. பரமண்டலிக பிதாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். You have to give to the Father of God. Same. அதையே the same. ஆமானுக்கும் ஆகாஸ்வே ராஜ்யத்துக்கு முழு உலகத்தை உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தத்தை கொடுத்து விட வேண்டும். You have to give God's name, God's will. காரியம் மாற்றி அமைக்கப்படும். Things will be changed. பிசாசின் தலை நசுக்கப்படும். Satan's head will be abolished. நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். You will be saved. அன்பாளே, dear beloved, வேதம் முழுக்க இதுதான் நடந்தது. Old Bible is this. ஆதியாகமம் முதற்கொண்டு from Genesis வெளிப்படுத்தல் வரைக்கும் till Revelation. உம்முடைய நாமம், your name, உம்முடைய ராஜ்யம், your kingdom, உம்முடைய சித்தம், your will. ஏன் பேரை சொல்லி, telling my ஏன் மனைவி பேரை சொல்லி, telling my என் பிள்ளைகள் குடும்பத்தார் இனத்தார் பேரை சொல்லி, give telling all the family members, பிதாவாகிய தேவனுக்கும் give to the Father, முழு உலகத்துக்கு நான் கொடுத்து விட்டால் if I give to all world, காரியம் அப்படியே தலைகீழாய் மாறிவிடும். things will be changed. இயேசு இப்படித்தான் ஜெபித்தார். Jesus did like this. நீங்களும் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். You have to do this. இயேசு Jesus, மத்தேயு மார்க் லூக்கா யோவான் முழுவதும் சுற்றி திரிந்தார். Jesus run around in Matthew. இயேசு ஒரு எஸ்தர் ராஜாத்திக்கு சமானம். Jesus is equal to Queen Esther. எஸ்தர் தான் இயேசுக்கு சமானம். Esther is equal to Jesus. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், what I come to say, எஸ்தரும் இயேசு ஒன்று. Queen Esther and Jesus is one. எஸ்தர் எப்படி இயேசுவை போல மாறினாள்? How Esther changed like Jesus? இயேசு சொல்லுகிறபடி செய்தாள். She did what Jesus said. அதனால் காரியத்தையே மாற்றி அமைத்தாள். So she changed the whole things. இயேசு பிதா குமார் எஸ்தரை பார்த்து மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பார்கள்.
Jesus பரலோகமே அன்றைக்கு மகிழ்ந்திருக்கும். Jesus was happy with Esther. ஆமானின் சதித்திட்டத்தையே மாற்றி அமைக்கப்பட்டது. Esther changed the Haman's plan. யூதகுலமே காப்பாற்றப்பட்டது. 127 நாடுகளுக்கு யூதகுலமே அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது. She saved the Jews of 127 states. ஒரு எஸ்தராலே Because of one Esther. அவள் இயேசுவை போலவே செயல்பட்டாள். She worked like Jesus. அன்பாளே, புதிய ஏற்பாட்டில் அந்த இயேசு வந்து என்ன செய்தார்? What in New Testament what Jesus did. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் முழுது சுற்றி திரிந்தார். Matthew, Mark, Luke, John, Jesus went around. திருடனாகிய பிசாசு ஜனங்களை அழிக்கவும் கொல்லவும் திருடுவதான காரியத்தை தீவிரமாய் செய்து கொண்டிருந்தான். Robber came to steal the things. பாவங்கள், Sins, சாபங்கள், curses, மரணங்கள், deaths, தரித்திரங்கள், poverties. ஜனங்கள் பிசாசின் வல்லவில் அகப்பட்டு சிறைப்பட்டு கிடந்தார்கள். The peoples were under destruction. இயேசு அந்த ஜனங்களை சந்தித்தார். Jesus met them. எஸ்தர் என்ன செய்தாலோ அதையே இயேசு செய்தார். What Esther did, they did the same. 38 வருஷம் வியாதியஸ்தனை இயேசு சந்தித்தார். Jesus met the 38 years sick man. அவனுடைய சரித்திரத்தை இயேசு எப்படி மாற்றி அமைத்தார், காரியம் மாதலடை பண்ணார். How he changed the sick man's history. 38 வருஷமாய் அவனுக்கு வியாதி இருந்து கொண்டே இருக்கிறது. The man was in sick for 38 years. பிசாசு அவனை சங்காரம் பண்ணி கொண்டே இருக்கிறான் வியாதியிலே. The Satan destroys him with the diseases. ஆமானை போல யூதகுலத்தை சங்காரம் பண்ண வந்தது போல இந்த 38 வியாதியஸ்தனை வியாதி சங்காரம் பண்ண வந்திருக்கு. 38 வருஷமா இருக்கிறது. How Haman came to destroy Jews, likewise the sick man was sick for 38 years. எஸ்தர் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே Esther did the banquet. காரியம் மாற்றி அமைத்தது போல How she changed things. இயேசு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். Good shepherd will give life to the man. இயேசு தான் திராட்சரசம். Jesus is wine. இயேசு சொன்னார், இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். Whoever eat this bread and wine will live forever. இயேசு தன்னுடைய ரத்தத்தை அந்த வியாதியஸ்தன் பெயரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்தார். அவன் பெயரை சொல்லி முழு உலகத்துக்கும் கொடுத்தார். Jesus gave blood to Father and all the persons. காரியம் மாற்றி அமைக்கப்பட்டது. அவன் வியாதி என்கிற சங்காரத்தில் பாதுகாக்கப்பட்டான். Things are changed. The 38 age sick man got healed. Hallelujah. Hallelujah. ஆமானி சங்கார யூதகுலம் தப்பிக்க விட்டது போல இந்த வியாதியஸ்தன் வியாதி என்கிற சங்கார தப்பிக்கிட்டு ஹீலிங் அடைந்து பாதுகாக்கப்பட்டான். Esther had won the Haman. Likewise, this 38 years man was healed. Very simple. It is very simple. இயேசு செய்ததெல்லாம் very simple. Whatever Jesus did is very simple. எஸ்தர் ஜெபித்தது very simple. Whatever Esther prayed is very simple. 128 நாடு பிரச்சனையை கொஞ்ச நேரத்திலே மாற்றி அமைத்து விட்டாள். She has rectified the 127 states of her. 38 வருஷ வியாதி பிரச்சனை இயேசு இமைப்பொழுதிலே அவனுக்கு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு உலகத்துக்கு அவன் பேரை சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்து பாவங்களை சாபங்களுக்கு வியாதியை இமைப்பொழுதிலே 38 வருஷ பிரச்சனையை நீக்கிவிட்டார். Jesus solved the 38 days healed sick man's. Jesus healed him. என்ன செய்தார்? இயேசுவும் எஸ்தரும் என்ன செய்தார்கள் காரியத்தை மாற்றி அமைக்க? What Jesus and Esther did to change the things. பரமண்டலில் பிதாவே, Heavenly Father. இந்த 38 வியாதியஸ்தன் பேர் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். For the 38 years sick man, your name, your will, your ராஜ்யம், your kingdom. உம்முடைய நாமம், உம்முடைய இயேசு தான், இயேசு சரீரம், இயேசு ரத்தம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டும். You have to give Jesus blood to Father. இயேசு சரீரம், இயேசு ரத்தம் பாவ சாப மரணம் பிசாசுக்கு பரிகாரம். Jesus blood and Jesus body is பாவத்துக்கு சாபத்துக்கு வியாதிக்கு பரிகாரம். Everything. அதை அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு அவன் பேரை சொல்லி முழு உலகத்துக்கும் கொடுக்க வேண்டும். You have to give the Father and all the world. காரியம் மாற்றி அமைக்கப்படும். அவன் பாதுகாக்கப்படுவான் பிசாசின் கரத்திலிருந்து. Things will be changed. அன்பாளே, வேதம் முழுக்க இதுதான். All the Bible is this. இங்கே ஆகாஸ்வேர் ராஜா விருந்திலே திராட்சரசம் கொடுக்கிற அந்த நேரத்திலே அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன என்று கேட்டு பரிசுத்தாவியானவர் அவனுக்கு ஆகாஸ்வேர் ராஜாக்குள்ளே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி விருந்திலே திராட்சரசம் பரிமாறும் போது when Esther gave
wine in the banquet. ஆகாஸ்வேர் ராஜா அவன் என்ன சொல்லுகிறான் என்று அறியாமலே எஸ்தருக்கு உதவி செய்து சட்டத்தை மாற்றி அமைத்து விடுகிறான். King Ahasuerus, he do not know what to do, but he helped Esther. இது பரிசுத்தாவியானவர் செய்கிற வேலை. This is the work of Holy Spirit. இயேசு ஜீவனுக்குள் வாருங்கள். Come to the life of Jesus. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வாருங்கள். Come to the blood of Jesus. அதை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் குடும்பத்தார் பேரில் ஊக்கமாய் கொடுங்கள். Give it to the Father and the whole world. பரிசுத்த தேவதூதர்கள் வந்து காரியத்தை மாற்றி அமைப்பதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். Holy Spirit will come. அன்பார்களே, dear beloved, இதுவே வழி. This is the way. இதுவே சத்தியம். This is the truth. இதுவே ஜீவன். This is the life. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே when you eat the good evil fruit, சாகவே சாவாய். you will die. அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமானால் If you want to get rid of நீ it, ஜீவ விருட்சத்தின் கனிக்குள் வர வேண்டும். you have to take the intellectual fruit. அந்த ஜீவன் தான் இயேசுவின் நாமம். This life is Jesus' name. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். Jesus is the way, life and ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். please hear Joye Jeevan messages. என்னுடைய எல்லா போதனைகளும் ஜோயே ஜீவன் ட்ரூத்ஸ், வேதாகம சத்தியங்கள். My all the teachings are Joye Jeevan teachings. வேதம் முழுக்க தேவனுடைய ஜீவ மார்க்கம் தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. All Bible is life truths. எல்லாம் பிசாசின் கிரியைகளிலிருந்து தப்பிவிக்க அந்த மனுஷனை ஜீவ மார்க்கத்துக்குள் கொண்டு வர வேண்டும். All the truth is coming out human beings from the destruction of robber. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். You have to come into Christ. அந்த கிறிஸ்துவை உங்கள் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். You have to give Christ to all God and Father. அதில் மாறாமல் உறுதியாய் நின்றால் if you are without change, உங்கள் சரித்திரம் மாற்றி அமைக்கப்படும். your history will be changed. Hallelujah. Hallelujah. இதைத்தான் இயேசு செய்தார். This is only Jesus did. மத பாரம்பரிய ஜெபத்திலே மூழ்கி கிடக்காதீர்கள். Don't be dead in the கெஞ்சுகிறேன், begging, மன்றாடுகிறேன், petition, துக்கப்படுகிறேன், கவலைப்படுகிறேன் என்று எஸ்தர் அங்கே ஜெபித்து கவலைப்பட்டு கொண்டு கவலையும் பாரத்தையும் ஜெபத்தில் வெளிப்படுத்தவில்லை. இயேசுவின் ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். She revealed the Jesus blood. Queen Esther revealed the Jesus blood. காரியம் மாற்றி அமைக்கப்பட்டது. Things are changed. இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுவதும் இதைத்தான் செய்தார். In Matthew, Luke, John, Jesus did this. திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான். இயேசு அந்த மனுஷனை சந்தித்தார். He has met him. அவன் சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டது. His history is changed. அவனை பார்த்த உடனே இயேசு என்ன செய்தார்? What he did by seeing them. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Jesus said to the 38 sick man, your sins are forgiven. பாவம் எப்போ மன்னிக்கப்படும்? When sins will be forgiven. அவன் செய்த பாவத்துக்கு இயேசு தன் ஜீவனையே பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கும் கொடுக்க வேண்டும். He should give the whole world for his sins. இயேசு கிறிஸ்து ரத்தம் அவன் செய்த பாவத்துக்காக சுகந்த வாசை பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கு அவன் பேரை சொல்லி கொடுக்கும் வித பாவம் மன்னிக்கப்படும். If you give Jesus blood to Father, Son and Holy Spirit, his sickness will be healed. உடனடியாக அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. The 30th year sick man's sin is பரிசுத்தாவியானவர் இறங்கினார். Holy Spirit entered. சுகமடைந்தான். He was healed. காரியத்தை மாற்றி அமைத்தார் இயேசு. Jesus changed the things. காரியத்தை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. Please learn how to change things. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. Jesus blood will forgive us. எந்த மனிதனையும் கொண்டு வாருங்கள். Bring any person. அவன் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்து தேவ மகிமை பாவம் செய்து மகிமையற்று போயிருக்கிறான். From Adam he has lost the glory. அவனுக்காக பிந்தினார் இயேசு ஜீவரத்தத்தை அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு அவன் பேரை சொல்லி இயேசு ஜீவனை கொடுங்கள். Give Jesus life, the life to Father, Son and Holy Spirit, Jesus body and blood. அவனுடைய சரித்திரம் மாற்றி அமைக்கப்படும். His histories will be changed. பிசாசின் அழிவு நாசமோசத்துக்கு அவனை நீங்கள் தப்புவித்து விடலாம். You can bring him from Satan's plot. எஸ்தர் ராஜாத்தி ஒரு காப்பாற்றுகிறவளாயிரு யூதகுலத்தையே காப்பாற்றினாள். Queen Esther saved the Jews. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றி விடலாம். In the New Testament you can change
your family. உங்கள் குடும்பத்தில் தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்த பாவத்துக்கு இயேசு ஜீவனையும் பரிபூரண தேவன் தனக்கு உலகத்தை அவர்கள் பேரை சொல்லிக் கொடுங்கள். அவர்களை பிசாசின் கருத்தில் சாத்தானின் கருத்தில் சங்காரத்துக்கு தப்பிவித்து விடலாம். The sins of your family, if you give life to God Father and all, you can the sins will be forgiven. Hallelujah. Hallelujah. காரியத்தை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் எஸ்தரை போல. No to change things like Queen Esther. அன்பார்களே, வேதம் முழுக்க சொல்லிக்கொண்டே போகலாம். We can tell in the old Bible. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இதுதான் நடந்தது. In Genesis to Revelation, this is ஆதாம் வழியாய் பாவம் செய்து பாவத்திலும் சங்காரத்திலும் வியாதியிலும் சாபத்திலும் வறட்சி வனாந்தரத்தில் மனிதன் பிசாசுகள் சிக்கி தவிக்கிறான். அதுக்கு பரிகா பிந்தின ஆதாமாக இயேசு ஜீவன் தேவநீதி உயிர்த்தெழ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது காரியம் மாறி அமைக்க பிசாசின் கருத்துக்கு சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு மனுஷன் தப்பிக்கப்படுகிறான். If you give God to Father, Son and Holy Spirit, everything will be rectified. Hallelujah. Hallelujah. வேதம் முழுக்க இப்படிதான் நடந்தது. Old Bible is this. Abraham, Sarah. ஆபிரகாமுக்கு 100 வயசு. Abraham is 100 years. சாராளுக்கு 90 வயசு. For Sarah it is 90 years. சிறிகள் வைப்பாடு நின்று விட்டது. The bleeding is stopped. டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் உனக்கு குழந்தையே பிறக்காது. Doctors said there will be no child for you. Impossible. It is impossible. அன்பாளே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். It is not possible to man. இந்த ஆபிரகாமும் சாராளும் எஸ்தரை போல காரியத்தை மாற்றி அமைத்தார்கள். Abraham and Sarah changed the things. 100வது வயதிலே பிள்ளைகளை பெற்றார்கள். At the year of 100 they got the baby. என்ன செய்தார்கள் தெரியுமா? What they did? ஆபிரகாமின் பேரை சொல்லி சாராளின் பேரை சொல்லி ஒரு பைதற்ற பலியை இரவும் பகலும் தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். They have sacrificed the lamb. பைதற்ற பலி அது இயேசு கிறிஸ்துவை எம்புகுறி காட்டுகிறது. It indicates Jesus. அதை தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராகி 25 வருடமாக அதை செய்து கொண்டிருந்தார்கள். They had the belief. அந்த பழுதற்ற இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை சாபங்களையும் மலட்டை நீக்கி அவர்களுக்கு பிள்ளை பேரை கொடுத்தது. The blameless blood gave them the babe. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. Nothing is impossible with God. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் God will give help. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Accept that இயேசு ஜீவ உலகமாய் இருக்கிறார். Jesus is the world. அவர் பரலோகமாய் இருக்கிறார். Jesus is heaven. அவர் தேவநீதி உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். Jesus is God's righteous to resurrection. அதை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் ஆவியின்படி எழுதின்படி வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் He revealed this whole world. எல்லா காரியத்தையும் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டே போகலாம். You can change the things. ஆபிரகாம் 100வது வயசில் அழகான ஈசாக்கை கண்டெடுத்தான். At the age of 100 Abraham. மருத்துவர்கள் அதிர்ந்தே போனார்கள். டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டார்கள். Doctors were wondered. ஆமா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, so dear beloved, இதெல்லாம் சில உதாரணங்களை சொல்லுகிறேன். These are some examples. பெரும்பாடுள்ள ஸ்திரீ bleeding of women. இயேசுவின் ஜீவனை தொட்டால் she touched the body of Jesus. அவளுடைய சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டது. her history is changed. குஷ்டரோகி the leper, இயேசு தன் கரத்தை அவன் மீது தொட்டார். Jesus ஜீவ ரத்தம் அவன் மீது பட்டது. life blood is on இயேசு தலைமையில கை வச்சு அவன் பேரை சொல்லி ஜீவனை உலகத்து இயேசு ஜீவன் திருவிருந்தை பரிமாறுவாள். காரியம் மாற்றி அமைக்கப்படும். so Jesus healed the leper. நீங்கள் திருச்சபையிலே அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் திருவிருந்திலே மாசம் பங்கெடுக்கிறீர்கள். you take part in Lord's Supper every month. அந்த அப்பம் அந்த திராட்சரசம் இயேசு ரத்தம் அது திருவிருந்து உங்கள் கரத்திலே இரவும் பகலும் இருக்கிறது பெரியமார்களே. all the day and night the Lord's Supper is with you. எஸ்தரை போல like Esther. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஆமானின் சங்காரங்களே, the things are against Haman. தரித்திரத்தை சாபத்தை மரணத்தை வியாதியை மாற்றி அமைக்கணும். இயேசு ஜீவரத்தம் தேவநீதி உயிர்த்தெழ பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கும் நீங்கள் கொடுக்க தேவனும் தேவதோட காரியத்தை மாற்றி அமைத்துக் கொண்டே இருப்பார்கள். if you give life to Father, நீங்கள் எஸ்தரை போல புரட்சி பெண்களாய் மாறி விடுவீர்கள். like yes, you will be like a wonderful women like Esther. Hallelujah. Hallelujah. அன்பாளே, dear beloved, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Lord Jesus Christ, காரியத்தை மாற்றி அமைப்பதிலே கை தேர்ந்தவராயிருந்தார். he was good in changing things. அடுத்து மோசேயை பார்க்கிறோம். You can see Moses. 430 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனின் சிறையிருக்குள்ளேயே இருக்கிறார்கள். For 40 years
430 வருஷம் 430 years the இஸ்ரவேல் ஜனங்கள் Israelites under the bondage of எகிப்து சிறையிருப்பில் காரியத்தை மாற்றி அமைக்க யாராலும் தெரியவில்லை. no one knows how to change the things. ஓரே பர்வதத்திலே மோசேவை தேவன் அழைத்து காரியத்தை மாற்றி அமைக்க எகிப்துக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். God sent Moses to Egypt. முச்செடியிலே தரிசனமாகி மோசே எகிப்துக்கு வருகிறான். In the thorns God appeared for Moses. அந்த எகிப்தின் இஸ்ரவேலின் சிறையிருப்பை மாற்றி அமைக்க 10 வாதிகளை அனுப்பி பார்த்தான். எந்த காரியம் மாற்றி அமைக்க முடியவில்லை. வாதைனாக்கா என்னது ட்ரபிள்ஸா ஏதோ 10 வாதை கொடுத்தும் அந்த பார்வோன் எதை மாறவில்லை. They gave 10 troubles to Pharaoh. என் கைவல்லமை கண்டால் ஒடி எகிப்து ராஜா உங்களை போக விடான் என்று ஆண்டவர் சொன்னார். God says if you do not see the hand, the Pharaoh will not leave to ஆமா அந்த 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 கைவல்லமை பஸ்கா ஆட்டுக்குட்டி. That is Passover. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து நிலைக்காலில் பூசினார்கள். எஸ்ஸர் திருவிருந்தை பரிமாறியது போல அந்த பஸ்காட்டை அடித்து அவனுடைய இலக்கத்துக்கு தக்க நிலைக்காலில் பூசும்போது காரியம் மாற்றி அமைக்கப்பட்டது. பார்வோனும் சமுத்திர மூடிகளை அவர் எகிப்து சென்று கானான் தேசத்துக்கு வந்தார்கள். Like Esther gave wine, everything was. அன்பாவிலே உங்கள் சரித்திரம் மாற்றி அமைக்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். If your history should be changed, you have to அந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும். You have to give Jesus to all the family. அப்போது உங்கள் சரித்திரம் மாற்றி அமைக்கப்படும். பாவம் சாபம் தரித்திரம் நீக்கப்படும். நரகத்திலிருந்து விடுதலை பரலோக ராஜ்யத்துக்கு போவீர்கள். Will go to heaven. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு பிந்தினாதாம். அவர் ஜீவாதிபதி. அவர் ஜீவமார்க்கனாய் இருக்கிறார். மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நன்மார்க்கும் துன்மார்க்கனுமாய் இருக்கிறான். Human beings hate the ஆனபடியால் சங்காரம் அவனை பிசாசு சங்கார ஐக்கியத்தோடு வந்து கொண்டே இருக்கிறான். அதை தடுத்து நிறுத்த எஸ்ஸர் துரிதமாய் திருவிருந்து அழைத்தாள் என்று எஸ்ஸர் 5ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். எஸ்ஸர் 6ஆம் அதிகாரம் 14. அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்ஸர் செய்த விருந்தத்துக்கு ஆமானை துரிதப்படுத்தினார்கள். துரிதமாய் திருவிருந்தை கொடுக்க இந்த எஸ்ஸர் பிரயாசப்பட்டதை பார்க்க துரிதப்படுத்தினாலாம். ஹல்லேலூயா. While they were still talking with him, the king's announced arrived and உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக to the banquet Esther had. உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து திருவிருந்து ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க தீவிரப்படுங்கள், துரிதப்படுங்கள். காரியம் துரிதமாய் மாற்றி அமைக்கப்படும். சங்காரத்துக்கு தப்பிவிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கடந்து விட்டது. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். Go to Facebook and search Tulasi. ஏராளம் செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். You can hear my many messages. YouTube, Googleல தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். YouTube you can search Thomas Tulasiராமன். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். Please share this message to your friends. மறுபடி இந்த செய்திகளை கேளுங்கள். Again and again please share this. காரியங்களை மாற்றி அமையுங்கள். Please change the things. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. தினந்தோறும் என்னுடைய செய்திகளை கேளுங்கள். Please hear my messages daily. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இந்த எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் இடையிலிருந்து வாசிப்போம். யூதரின் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரான தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாதலாடிமது. அதாவது சாத்தான் the enemies of the Jews tables were turned and the Jews got the upper hand over those who hated them. அதாவது சாத்தான் உங்களை அழிக்க திட்டமிட்டானா, இப்பொழுது நீங்கள் சாத்தான் அழிக்க மாறிவிட்டீர்கள் இயேசு நாமத்தினாலே. Now you are turned to abolish the Satan. அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தால் ஒழிய இந்த காரியம் நடக்காது. If you didn't give God Father and இயேசு ஜீவனுள்ளவர். Jesus is life. மத்தியஸ்தர் தேவன் தனக்கு உலகத்து இயேசு ஜீவனை பரிந்து கொடுத்தே தீர வேண்டும். Jesus gives பகையும் கசப்பு வெறுப்பு வச்சிருந்தா நீங்க காரியத்தை மாற்றி அமைக்க முடியாது. We have hurted, you cannot change things. முழு உலகத்தில் ஒரு மனுஷன் மேல வைக்கிற கசப்பு பகை போதும் நீங்க சாத்தானுக்கு இரையாகி விடுவீர்கள்.
you'll become. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். God loved the world. இயேசு ஆமானுக்கும் ஆகாசுவேராஜ் திருவிருந்து பரிமாறையா. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. புல் அரிக்குது. திருவிருந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தாதியா. எதிராளிகளுக்கு கொடுத்தால் காரியம் மாற்றி அமைப்பது யூத குலத்தையே காப்பாற்றி விட்டால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுது எம்மாத்திரம். ஹல்லேலூயா. If you give wine to enemies, you can. Conclusion. You can recover the 127 states. ஆண்டவராகிய இயேசு God Jesus Christ. பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். Wages of sin is death. நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு we have to be righteous. அவர் பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். God became a curse. கிறிஸ்து தரித்திரமாக்கப்பட்டார். Jesus became poverty. கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். Jesus accepted the death. அதை மூன்றாம் நாளில் எப்படி மாற்றி அமைத்தார்? How to change things? கைவிட்ட பிதாக்கு ஆவியை உப்பித்து ஜீவ சரீரத்தை கொடுத்தார், ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். Jesus gave bread to Father. ஈட்டியால் குத்துறவனுக்கு முழு உலகத்தை ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். Jesus gave blood to those. மூன்றாம் நாளிலே காரியம் மாற்றி அமைக்கப்பட்டது. பாவத்தை மரணத்தை ஜெயித்து வானத்துக்குள்ள உயிர்த்தெழுந்து வானத்துக்குள்ள பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாரையா. இதுதாங்க கிறிஸ்துவம். Hallelujah. That is Christianity. That is Christianity. Christianity is not religion. Christianity is not religion. Jesus way. Jesus is the way. Jesus truth. Jesus is the truth. Jesus is life. Yes, we were சத்தியம். Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் சுலிஸ்ராமன். My name is Pastor Thomas. என்னுடைய மொபைல் நம்பர் 733 My mobile number 733 9586648. 9586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்க, சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். Please contact me இந்த alone. செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் God has spoke through this message. இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கை செலுத்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். Please support our ministry. கர்த்தருக்கு செலுத்துங்கள். என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ID IB 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/11/2019 என்று அதிகாலை நேரத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்கள். ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம், முடிவு நித்திய நரகம். இதை மாற்றி அமைக்க பிந்தினாதாம் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு ஜீவன்ல தேவ நீதி தூய்த்தல பாவம் மன்னிப்பு நித்திய இயேசு சாமட வாக்குத்தத்தது. அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கும் அவர்களுடைய இலக்கத்துக்கு தக்கதாக உங்கள் குடும்பத்தில் தேவன் தனக்கு கொடுத்து வெளிப்படுத்தும் போது காரியத்தை மாற்றி அமைப்பார். பசுத்தாவியானவர் வருவார். பிசாசு கட்சி சாபத்தில் மரணத்துக்கு விடுதலையாக்கி உங்களை ஆஸ்வதி சகல காத்த இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் என்னோடு உதவியாக என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தினந்தோறும் அதிகாலையில் கொடுக்கிற விரையேற்பட்ட சத்தியங்கள் கேளுங்கள். கடைசி நாளில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.